உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ்க்குள்ள நான் தலையிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த வளையல திருடுனது ரவி இல்ல, நான் தான் ராத்திரி ஷாலினி ரூம்ல இருந்து அதை எடுத்துட்டு போனேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான்பா. ஷாலினி ரூம்ல இருந்து நீ வளையல் எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோ. ஆனா ரவி ரூம்ல பணம் எதுவும் வச்சுட்டு போகல. இவ்வளவு பணம் அவனோட ரூம்ல எப்படி வந்தது? இதெல்லாம் ரவியோட சேவிங்ஸ். சின்ன வயசுல இருந்து அவன் வாங்கின சம்பளத்துல சேர்த்து வச்ச பணம். முதல்ல அவங்க அம்மாவுக்காக தான் அந்த பேங்க்ல இருந்து எடுத்தான். ஆனா அதை கௌரிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணான். சிவா எனக்கு மட்டும் இல்ல, நம்ம கௌரியோட ஹஸ்பண்ட் ரமேஷுக்கும் அவன் ஃப்ரெண்டு. ரமேஷ் தான் சிவா கிட்ட வந்து அவன் குடும்பத்துல உள்ளவங்க அவனையும் கௌரியும் வீட்டை விட்டு துரத்துட்டாங்கன்னு சொன்னான். அவனோட அண்ணன் அவன் பங்கு அவனுக்கு கொடுக்க விரும்பல. அதனால அவங்க எங்க வாழ்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. இப்போதைக்கு 2 பேரும் லாட்ஜில் இருக்காங்க. ரவிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் அந்த லாட்ஜில் அவன் பார்த்துட்டான். காலையில இருந்து ரவி அவங்க கூட தான் இருக்கான். இப்படி யாராவது ஒன்னு அவமானப்படுத்தி திட்டி அடிச்சாங்கன்னா நீ உடனே அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துடணும். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற. அதனாலதான் அவங்க இஷ்டத்துக்கு உன்னை என்ன வேணாலும் பண்றாங்க. ஆனா நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் போது அன்னைக்கு உன்னை அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க பாரு. என்னம்மா சொல்றீங்க? நான் உன் அம்மாடா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த வீட்ல உனக்கு உன்னோட விசுவாசத்தை விட அதிகமா ஷாலினியோட காதல் பெருசா தெரியுதுல்ல? என்னடா சொல்ற? நான் போய் ரவி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்கா? முடியாது, என்னால அதெல்லாம் கேட்க முடியாது. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டேம்மா. நடந்தது எதுவும் சரியில்லை. அவங்களுக்கு கிராமத்துல பட்ட கடன் அடைக்க 1 லட்சம் ரூபாய் தேவை. இப்போ நீங்க உங்க கையால இந்த பணத்தை கொடுத்து மன்னிப்பும் கேட்டீங்கன்னா அதுல அவங்களுக்கு உங்க பெரிய மனசு தான் தெரியுமா? ப்ளீஸ். Oh my God, really? Yeah, thanks. மாதேஷ், எனக்கு லேட்டஸ்ட் காசிப் கிடைச்சிருக்கு தெரியுமா? ரமேஷோட அண்ணா அவனோட மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டானா. என்ன? ரொம்ப யோசிக்காதீங்க. அவங்க கிட்ட பணம் இருந்தது. ஆனா இந்த வீட்ல எல்லாமே உங்க அண்ணன் பேர்ல தானே இருக்கு. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. நானும் என் பிள்ளைங்களும் நாளைக்கு ரோட்ல தான் நிப்போமா? இல்ல சிந்து, நாம நம்ம சந்தோஷ்க்கு நல்ல பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்பதான் பொண்ணு வீட்ல இருந்து வரதட்சணையா நிறைய பொருள் கிடைக்கும். அப்புறம் நமக்கு எந்த குறையும் இருக்காது. சிந்து, நான் சொல்றத கேக்குறியா நீ? நீங்க எப்போ சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா எல்லா வேலையும் நான் தானே செஞ்சாகணும். பொண்ணையும் நான் தான் தேடி ஆகணும். கல்யாண ஏற்பாடுகளை நான் தான் பண்ணி ஆகணும். உடவே நகை எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணணும். சிந்து, நீ ஏன் சுத்தி சுத்தி நகை மேட்டருக்கே வந்து நிக்கிற? ஏன்னா நகையெல்லாம் போட்டாதான் நான் பணக்காரி மாதிரி தெரிவேன். அப்பதான் பணக்கார பொண்ணு கிடைக்கும் நமக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? உங்களுக்கு என்ன பார்த்து பொறாம தானே? நான் பார்க்க ரொம்ப யங்கா இருக்கேன்ல. இன்னும் அழகான புடவையும் நகையும் போட்டுக்கிட்டேன்னா இன்னும் அதிகமா யங்கா தெரிவேன்ல. நீங்க எப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன் எப்படி இருக்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எங்க கிட்டி பார்ட்டிக்கு போகும்போது எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஏ சிந்து, எப்போ நீ உங்க அப்பா கூட வரேன்னு கேட்பாங்க. அப்பாவா? நான் உனக்கு அப்பாவா? பாக்க அப்படிதானே இருக்கீங்க. You looks so they talks. Understand? No, it's wrong. சரி, நான் என்னோட கிட்ஸ் கிட்ட போயிடுறேன். உங்களால தான் என்ன புரிஞ்சுக்கவே முடியல. I belong to the youngsters crowd. Bye. அட கடவுளே, என்னைய என் பிள்ளைங்களையும் இவகிட்ட இருந்து நீ தான் காப்பாத்தணும். நான் அப்பாவா? நோ. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என் புள்ள பாலகிருஷ்ண ஆசைப்படுறான். இல்ல இல்ல, அவனையே பாக்குற. நான் பண்ணது தப்பு தானே? ஐயோ பாட்டிமா, வயசுல பெரியவங்க, நீங்க மன்னிப்பு கேட்கறதுல. அட, நான் உனக்கு திருடன்னு பட்டம் சுட்டினேன். உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி செக் பண்ண சொன்ன. அதுக்காக சாரி. சாரிடா தம்பி, சாரி. பாலகிருஷ்ண சொல்லிக்கிட்டு இருந்தா கிராமத்துல உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கடன் இருக்காமே, அதை எங்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி சரி, இந்தா 1 லட்சம். அது இல்லம்மா, இந்த பணம். சாரின்னு சொல்லி நான் என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். உங்களை மறுபடியும் அவமானப்படுத்தணும்னு இப்படி பண்ணல. இந்த பணத்தை வாங்கிக்கங்க, உங்க கடனை அடைச்சிடுங்க.
உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. பாட்டிமா, நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அதெல்லாம் சரிப்பா. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ ரொம்ப ரோஷக்காரன். அடுத்தவங்க பணத்தை கையால தொடமாட்ட. உன் தலையில இருக்கிற இந்த பாரத்தை நான் இறக்கிடுறேன். நான் கொடுத்த பணத்துக்கு பதிலா உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், குடு. கவலைப்படாத, உன்னை எக்ஸ்ட்ரா வேலை எதுவும் பண்ண வைக்க மாட்டேன் ரவி. ஏற்கனவே நீ நிறைய வேலை செய்யற, ரொம்ப கடினமா உழைக்கிற. அதனால உன்கிட்ட என்னத்தை கேக்குறது, எப்படி கேக்குறது? அடக்கடவுளே, உங்க அம்மா வந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். உங்க அம்மா எனக்கு வேலை செய்யலாம் இல்லையா? என்னாச்சு? நான் தப்பா ஏதாவது கேட்டேனா? இல்ல பாட்டிமா. அதுக்கு இல்ல, நாள் பூரா இவ ரூம்ல தனியா தானே கிடக்குறா. தனியா இருந்தா யாருக்கும் போர் அடிக்கும்ல. ஆமா. அதுக்கு பதிலா என் வீட்டுக்கு வந்து எனக்கு அவ பணிவிட பண்ணலாம். உனக்கும் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன, நீயும் சந்தோஷமா இருப்ப, நானும் சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட சட்ட திட்டம்லாம் ஆரம்பத்திலிருந்தே உங்க அம்மாக்கு தெரியும். என்ன? அப்ப சரி, நாளையில இருந்து வந்துடு. பாட்டிமா, தேங்க்யூ. இருந்த எல்லா பிரச்சனையும் ஒரேடி தீர்த்து வச்சிட்டீங்க. என்ன பண்றது, எனக்கு அவ்வளவு பெரிய மனசு. உன் குடும்பத்தை நாங்க பாத்துக்காம வேற யார் பாத்துப்பாங்க? வாங்க, உங்களுக்கு முதல்ல வீட்டை சுத்தி காட்டுறேன். பல வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்கல்ல, இங்க நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குமா. வாங்க வாங்க. தேங்க்யூமா. நோ மென்ஷன். பேசிட்டேன். 20 நாள்ல உன்னோட ப்ராப்பர்ட்டி ஷேர் உனக்கு வந்துரும். நம்ம சந்தோஷ் கூட லாயர் தானே, அவன் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். வெல், கல்யாண நேரத்துல நான் அந்த வீட்ல இல்லதான். ஆனா என் தங்கச்சிக்கு சேர வேண்டிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நான் ஒழுங்கா செஞ்சு முடிப்பேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னோட ப்ராப்ளமா டக்குன்னு சரி பண்ணிடுவோம். எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஃபியூச்சர் செக்யூரா இருக்கும்போது இத நம்ம பண்ணி தானே ஆகணும். நம்ம கையில 20 நாள் இருக்கு. இந்த 20 நாளா நம்ம ஃபுல் ஆன் பார்ட்டி பண்ண போறோம். எல்லா நியூ பப்ஸ் அப்புறம் கிளப்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹாய் டூட்ஸ். என்ன டாக்ஸ் போயிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல மாம், நான் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கௌரி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வெயிட்டை அதிகமா ரெடியூஸ் பண்ணிட்டீங்களா? வெல் மாம். ஹவ் ஸ்வீட். ஹே, உங்களுக்குலாம் ஒரு குரூப்ஸ் இருக்குல்ல, அதுல என்னையும் கொஞ்சம் ஆட்ஸ் பண்ணுங்களேன். நாம எல்லாம் சேர்ந்து நிறைய சாட்ஸ் பண்ணலாம். ஷூர் மாம். தயவு செஞ்சு வேணாடா. மம்மி கிட்ட போய் எதுக்குப்பா வெக்கப்படுறீங்க? என்கிட்டயும் அந்த டைப்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கும் ஃபார்வர்ட்ஸ் பண்ணுவேன். டேம் குட் ஐடியா. நானும் அந்த குரூப்ல ஜாயின் பண்றேன். குரூப் அட்மின் யாரு? முதல் வேலையா ஆன்ட்டி ஆட் பண்ணுங்க. ஹவ் ஸ்வீட். யாரு? சந்தோஷனா. போன கொடு. போன கொடு. குடு. நீயே ஆட் பண்ணிடுவேல. ஹே, என்னாச்சு? இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, உன் பேச்சுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே. ஓ மேல வில் மேக் சிவா, உனக்கு ஏதாவது வேணுமா? காலையில வந்ததுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையே. நோ ஆன்ட்டி, ஐ அம் குட், தேங்க்ஸ். சரி, அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி ஆவது குடி. ஷாலினி ரொம்ப நல்லா காஃபி போடுவா. ரியலி? ஆன்ட்டி, அப்படின்னா நான் நிச்சயமா குடிப்பேன். ஷாலினி, நீ போய் சிவாவுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வா. மா, உங்களுக்கு தெரியும் ஷாலினி, காஃபி. நான் சொன்னதை மட்டும் செய். போ. இங்க பாருங்க. சொல்லுங்கம்மா. ஒரு கப் காஃபி போடுங்க. உங்களுக்கு காஃபி வேணுங்களாமா? இல்ல, அந்த சிவாவுக்கு. ஒரு நிமிஷம். அம்மா, காஃபி ரொம்ப கசப்பா இருக்கணும். அடுத்த வாட்டி என் கையில அவன் காஃபி இல்ல, தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது. சரிங்கம்மா. பாத்தீங்களா, வீடு எவ்வளவு மாறி போச்சுல. அப்படியே உன் வீடு மாதிரி நல்லா அழகா சுத்தி காட்டுற. இது நம்ம வீடு தானம்மா. என்ன, இதுல என் பேர் இல்ல. ஷாலினி, வாஸ் மை காஃபி. இந்நேரத்துக்கு நீ போட்டிருப்பேன்னு நினைச்சேன். ஸ்பெஷல் காஃபி இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கூல். நான் அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது என்னோட ரூம். என்ன இவன் கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டான்? அம்மா மட்டும் நடுவுல வரலனா இவன ஈரம்க்கு என்னால நிம்மதியா போக முடியல. பேசாம நான் சந்தோஷ ரூம்க்கே போறேன். தேங்க் காட் இந்த ரூம்ல யாரும் இல்ல. ஒனோ, அந்த சிவா இங்கேயே வந்துட்டானா? என்னால அவன் முகத்தை கூட பார்க்க முடியாது. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன்.
யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட இது கௌரி அக்காவோட ஹஸ்பண்ட் குரலாச்சே. நான் சிவான. இப்ப என்ன பண்ண முடியும்? நாம 2 பேரும் ஒண்ணா இதே ரூம்ல தான் இருந்தாக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த பெட் மேல படுத்துக்கோ, நான் அந்த கவுச் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்தாலும் என்ன வித்தியாசம் இருக்கு? நமக்குள்ள இருக்கிற உறவு வெறும் பேருக்கு தானே. அம்மா உங்க 2 பேரையும் டீ குடிக்க கூப்பிட்டாங்க. வரீங்களா? வரோம். நீங்க கீழே போயிருங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஷாலினி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கதையை விடுக்கா? முதல்ல நீ சொல்லு, இங்க என்ன நடக்குது? ஐம் சாரி, பட் நீங்க 2 பேரும் பேசுனதை நான் கேட்டுட்டேன். ஏங்கா 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறீங்க? அதோட பேருக்கு தான் உறவு இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அக்கா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க கல்யாண வாழ்க்கையில ப்ராப்ளம். பேருக்கு தான் நாங்க புருஷன் பொண்டாட்டி, ஆனா இதுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்ல. முதல் ராத்திரி அன்னைக்கு நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த ராத்திரிக்கு அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அக்கா ப்ளீஸ். அக்கா, ஒருவேளை பிரபுவை பத்தி அவருக்கு இல்ல, அத பத்திலாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு விருப்பமில்லாத லைஃபா இருந்தாலும் அதை நான் நல்லபடியா ஏத்துக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுவும் நல்லபடியா அமையல. ஆனா இப்படியே எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? ஐ அக்ரி, நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலதான். ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க ஆசைப்படல. இன்னைக்கு நான் பிரபுவை விட்டு பிரிஞ்சுனோ அன்னைக்கு வாழணும்ன்ற ஆசையே என்னை விட்டு போயிடுச்சு. என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி வாழ்ந்துட்டு போற வீடு. ஆனா அக்கா, இதெல்லாம் லைஃபே இல்ல. குடும்பத்துக்காகவாவது அட்ஜஸ்ட் பண்ணி மாறுங்கள. அட்லீஸ்ட் ட்ரை அண்ட் மேக் திஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க். அட்லீஸ்ட் அவருக்கு உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம்னு அவர்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? நான் கேட்க முயற்சி பண்ண ஷாலினி. என்ன மாதிரியே அவர் வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைச்சு அதனால நிறைய தடவை அவரை கேட்க முயற்சி பண்ண ஷாலினி. ஆனா இது வரைக்கும் என் கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. அவரோட ஃபேமிலியில யார்கிட்டயாவது கேட்டீங்களா? அவங்க ஃபேமிலியில உள்ளவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க எங்களை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே. இந்த நிலைமையில நான் யார்கிட்ட கேட்பேன்? அப்பனா நம்ம அப்பா கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் நிச்சயமா நம்ம ஷாலினி, இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மாமாவும் பாட்டியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறேன்னு நினைச்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதுக்கு மேல நான் அவங்களை காயப்படுத்த விரும்பல. அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் நானும் அவரும் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை. அன்னைக்கு எதேச்சியா ரவி எங்களை லாட்ஜ்ல பார்த்ததுனாலதான் இங்க வர வேண்டியதாயிருச்சு. ஷாலினி, நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாத. எப்படி இருந்தாலும் சரி, பிலீவ் மீ, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஷாலினிமா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அக்கா, நீங்க பாட்டியை பார்க்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். இந்த காஃபி. தேங்க் யூ. அப்புறம் உனக்கு? இல்ல, நீ குடி. இதுலயே குடிக்கிறியா? வாவ், சூப்பர், மைண்ட் ப்ளோயிங், ஃபேண்டாஸ்டிக். இது உன்னோட சீடியா? இது என்னோடது இல்ல. இந்த மாதிரி சீடிஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. இது என்னோடது இல்லன்னு சொல்றேன்ல. உன்னோடது இல்ல, ஆனா உன்னோட ரூம்குள்ள இருக்கா? அது ஆக்சுவலி லுக் அட் யுவர் செல்ஃபியா. முகம் செவந்து போச்சு, கம்ப்ளீட்லி ரெட். அப்படியே சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுச்சு முகம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, குழந்தைங்களுக்கு தான் கண்ணு அப்படி செவந்து போகும். யூ நோ வாட், உன் பேச்சு கேட்க எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. காஃபி குடிச்சிட்டு வாயை மூடிட்டு இங்க இருந்து போ. ரொம்ப சூப்பரா காஃபி போட்டிருக்க, அத நிதானமா குடிக்க விடு.
சூப்பரா இருக்கா. கசப்பா இல்ல? எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங் காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ராங் போல்ட் கேர்ள். இது என்னோடதுலன்னு சொன்னல. யாரது வேணா இருக்கட்டும், ஐ மஸ்ட் சே அவங்களோட டேஸ்ட் அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. இதே அது ஒரு பொண்ணா இருந்தா அந்த பொண்ணை நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன். சேர்ந்து உட்கார்ந்து இந்த சீரிஸ் எல்லாம் பாப்போம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். கோவம் வந்தா உன் மூக்கு ஏன் இப்படி சவக்குது? நீ போறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில நீ வரணும்னா நான் என்ன பண்ணணும்? யூ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. பிரபு. எக்ஸ்கியூஸ் மீ. பிரபுவா? அம்மா வேணான்னு இங்க சொல்லுங்கம்மா. பாருப்பா, என்னால உன்னை கொல்ல முடியாது. இது உன் காதலோட பரீட்சைப்பா. நீ ஏன் இதுல பாஸ் ஆயிடு? இவன் எதுக்கு பிரபு கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஓகே பாய். இந்த பிரபு யாரு? நான் பேசுறது ஒட்டு கேட்டியா? ஆமா, இந்த பிரபு யாருன்னு சொல்லு. பிரபு. பிரபு தான். வேற யாரு? ரொம்ப ஸ்மார்ட்டா பேசாத. பிரபு யாருன்னு சொல்லு. பிரபு என்னோட டிரைவர். டிரைவரா? ஏன் எனக்கு டிரைவரா இருக்க கூடாதா? ஒருத்தன் டிரைவர் கிட்டயே இவ்வளவு சீக்கிரட்டா பேச போறான்? உனக்கு என் சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ எனக்கு ஒன்னு சொல்லு. இந்த டிவிடி கலெக்ஷன்ஸ் யாரோடது? ஹேய் சிவா, எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, நான் காபி குடிக்கிறியா? இவ்வளவு கசப்பா இருக்கு. ஐ நோ, கசப்பு தான், பட் ஐ லவ் இட். அப்படியா? ஆமா. அப்புறம் நம்ம பிரதீப் இருக்கான்ல, அப்ராட்ல படிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா சந்தோஷ் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமா, நீங்க சொல்லுங்க, பாஸ்டன் எப்படி இருக்கும்? ஓ, பாஸ்டன் சூப்பர் பிளேஸ். உனக்கே தடந்தா அது போ. அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் உன் பின்னாடி தானே சுத்துவாங்க. அட எங்கப்பா, எங்க எல்லா பொண்ணுங்களையும் என் பின்னாடி சுத்துறாங்க. அங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? சொல்லு சொல்லு. ஹாட். ஹாட்டை விட அதிகமா போல்ட் அடல்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சேர்ந்து பாப்பாங்க. அடல்ட் பிலிமா? ஆனா இதெல்லாம் நம்ம வீட்டு பொண்ணுங்க முன்னாடி சொல்லக்கூடாது. இதெல்லாம் எங்க முன்னாடி சொன்னா அதுவும் பெரிய குற்றம். வாட்? ரியலி? ரொம்ப அப்பாவிங்கப்பா. அப்பாவியா? நீ தான் சரியான அப்பாவி. இவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. எதுல அப்பாவி தான், ஆனா பின்னாடி பாரு எல்லாம் பண்ணுவாங்க. சிவா, ஒரு பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமே, யார் அந்த பொண்ணு? பிரதீக்ஷா. ஆனா உனக்கு ஏன் அவளை பிடிக்கல? இல்ல, அவ என்ன ரொம்ப காக்க வச்சுட்டா. என்ன ஓவரா வெயிட் பண்ண வைக்கிற பொண்ணுங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா சீரியஸா அப்ராட்ல தங்கி படிக்கிறோங்கிறது ரொம்ப ஜாலி தான். நம்ம ஃபேமிலியை விட்டு நம்ம தள்ளி இருந்தாதான் நம்ம திறமை என்னன்னு நமக்கே தெரியும். அந்த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜஸ், நம்ம வெளிநாட்டுல இருக்கும் போதுதான் கல்யாணம் பண்ணிக்கன்னு வீட்டுல டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். மத்ததெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஐ அம் கெட்டிங் லேட் பா. ஓகே, I'll see you later. ஓகே, பை. தேங்க்ஸ். உன் காஃபி டிவிடி ரெண்டு டேஸ்டுமே சூப்பரா இருக்கு. பை. வா, சிவா கூட கீழே வரைக்கும் போலாம். இவன் எவ்வளவு பேசுறான், ஆனா பேச்சு வாக்குல எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டான். வெறும் 2 மணி நேரம் நீ கிளாஸுக்கு போனாலே வீட்டோட நிலைமை எல்லாம் இப்படி மாறி போகுது. ஏதோ ஒண்ணு உன் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன் போனதனமோ ஷாலினியோட ரூம்குள்ளதான். ஆனா உனக்கு ஏன் அந்த அளவுக்கு கோவம் வருது? இல்லையே, எனக்கு ஏமா தேவையில்லாம இந்த மாதிரி கோவம் வரப்போகுது? பெரியவே என்கிட்ட சொல்லிருக்காரு, அது சிவாவும் ஷாலினி ஒன்னா சேர்றதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுமா. இங்க பாரு ரவி, நீயும் சரி உன்னோட அப்பாவும் சரி இந்த வீட்ல வேலை செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இன்னைக்கு உனக்கு இந்த வீட்ல நடந்த அவமானத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க அப்பா அந்த அம்மா கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய அவர் கையால வாங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது எல்லாத்த விடவும் எனக்கு எது தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருந்தது? உன் கண்ணு முன்னாடியே அந்த ஷாலினிக்கு கல்யாணம் ஆக போறத நீ பார்க்க போறல்ல. அது மட்டும் இல்லாம அந்த சிவாவுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் ஆக போறதுக்காக நீ உதவி பண்ண போறல்ல. நீ ஏற்கனவே அவளை காதலிச்சு ஒரு தப்பு பண்ணிட்ட. ஆனா அந்த தப்புக்காக இவ்வளவு பெரிய தண்டனைய உனக்கு நீயே கொடுத்துக்காத ரவி. நாம இங்கிருந்து போயிடலாம். அம்மா, உங்களுக்கு சொன்னா புரியாது. உனக்கு தாண்டா புரிய மாட்டேங்குது. ஷாலினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கிளம்பிட்ட. ஆனா உன்கிட்ட அவளோட ஒரு போட்டோவை நீ வச்சிருக்கல. இந்த அலமாரியில இருக்கிற அவளோட போட்டோவே உன்னால தூக்கி போட முடியல. உன் மனசுல இருக்கிற அவளை எப்படி நான் தூக்கி போடுவேன்? பெருசா பேச வந்துட்டான்.
ரவி ஒருவேளை நீ எந்த தப்பு கணக்கும் போட்டுடலையே? நீ பண்ற இந்த காரியங்கள்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஷாலினியோட மனச மாத்தோன்னு நினைக்கிறியா? நீ பண்ற தியாகத்தை எல்லாம் பார்த்து அவ உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை காதலிப்பான்னு எதிர்பார்க்கல. அந்த மாதிரி என்ன எதுவும் இல்ல. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் நிச்சயம் எதுவும் நடக்காது ரவி. உன்னோட மூளையை தெளிவுபடுத்திக்கிட்டு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அவங்க உலகம் வேற, ஓ உலகம் வேற. நீ ஷாலினியை இந்த அளவுக்கு காதலிக்கிறியே, ஒருவேளை நீ அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவனா இல்ல அவங்க அந்தஸ்துல ஒருத்தனா இருந்திருந்தா சந்தோஷமா அவங்களே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ரவி, நீ அவங்க வீட்டுல வேலை செய்யறவன். எனக்கு தெரியும்மா. இந்த விஷயத்துல பெரிய என்ன நம்பி ஒப்படைச்ச வேலையை மட்டும்தான் நான் பார்க்க போறேம்மா. ஷாலினியையும் சிவாவையும் நல்லபடியா சேர்த்து வைக்கணும். இதை நீங்க என்னோட காதல்னு நினைச்சாலும் சரி, பெரிய எனக்கு கொடுத்த வேலைன்னு நினைச்சாலும் சரி, எனக்கு இதுல எந்த வித்தியாசமும் தெரியல. எனக்கு வித்தியாசம் தெரியுது. ஏன்னா 2 விஷயத்திலயுமே ஏன் புள்ளதானே கடைசியா ஏமாற போறா. என்னம்மா நீங்க நினைச்சு அடையிறது மட்டும்தான் காதலா? எனக்கு தெரியுமா, என்னால ஷாலினிக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் கொடுக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் நிச்சயமா என்னால கொடுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிற ஒரு பையனை என்னால நிச்சயமா ஷாலினி கூட சேர்த்து வைக்க முடியும். என்னோட ஆசையெல்லாம் இது மட்டும்தாம்மா, வேற எதுவும் இல்ல. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்ப்பா. ஆனா நிஜ வாழ்க்கையில உனக்கு வலி மட்டும் தான் மிச்சம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காதல் கதையில ஒரு பையன் இருப்பான், ஒரு பொண்ணு இருப்பா. 3வது ஆளுங்க தேவைப்பட மாட்டாங்க. ஆனா என்னோட காதல் கதையில அந்த 3வது ஆள் தான் முக்கியம். அந்த 3வது ஆள் நான் தான். எனக்கு தெரியுமா, ஷாலினியை கட்டிக்க போறது வேற யாரோ தான். ஆனா ஷாலினியையும் அந்த பையனையும் நான் தான் சேர்த்து வைப்பேன். அப்போதானம்மா அது ஒரு முழுமையான காதல் கதையாகும். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.